டூரிங் சினிமாஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் இந்த சென்னை மிகப்பெரிய விலை மாதர்களின் சந்தையாக இருந்தது. உங்களில் பலருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. விலை மாதர்களின் சந்தையாக சென்னை இருந்தது. விலை மாதர்களை போய் சந்திப்பதற்கான வீடுகள் இருந்தது, விடுதிகள் இருந்தது. அந்த விடுதிகளில் 10-15 இளம் பெண்கள் வேசிகளாக தங்கள் உடலை விற்று வாழும் துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் விற்கிற அதிகாரத்தில் ஒரு பெண் இருப்பாள். அந்த விடுதியின் தலைவி இருப்பாள். அவளுக்குத்தான் பணம் கொடுப்பார்கள். அவள் பணம் பெற்றுக்கொண்டு உள்ளே ஆண்களை அனுமதித்து வரிசையில் பெண்களை நிற்க வைத்து வந்தவனுக்கு விருப்பமான பெண்ணை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவனோடு ஒரு பொழுதை கழிக்குமாறு அந்த பெண்ணுக்கு ஆணையிடுவாள். இது முழுவதையும் காட்சிப்படுத்தியவர் கண்ணதாசன். வீடு கண்டு வந்தவர்பால் விலை பேசும் தலைவி இவள். ஒரு ஆச்சரியமான கவிதை மட்டுமில்லை, ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற கவிதை. இந்த கவிதையை தன் சொந்த குரலிலேயே கண்ணதாசன் அலைகள் திரைப்படத்தில் பின்னணி குரலாக கொடுத்திருப்பார். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய அலைகள் என்ற ஒரு திரைப்படத்தில் தன்னை விற்று வாழும் துயரமான ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றி அந்த திரைப்படத்தில் அந்த பெண் எப்படியெல்லாம் துன்புறுகிறாள் என்பதை சிறு சிறு வரை கோட்டு ஓவியங்களாக கார்ட்டூன்களாக காட்சிப்படுத்த அதற்கு பின்னே கண்ணதாசனின் குரல் ஒலிக்கும். கண்ணதாசனின் குரலை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும். மிக மிக நுட்பமாக பேரழகோடு சுருதி சேர்க்கப்பட்ட ஒரு தம்பூராவின் இசைக்கு இணையானது கண்ணதாசனின் குரல். அவர் பேசினா அப்படிதான் இருக்கும், பாடினாலும் அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான குரல் கவிஞருக்கு. அந்த குரலோடு அந்த கவிதை இந்த திரையில பின்னால் வரும். வீடு கண்டு வந்தவர்பால் விலை பேசும் தலைவி இவள் தேடி வந்த காமுகருக்கு திறந்து வைப்பாள் தன் கதவும். வீடு கண்டு வந்தவர்பால் விலை பேசும் தலைவி இவள் தேடி வந்த காமுகருக்கு, காதலர்களுக்கு இல்ல, தேடி வந்த காமுகருக்கு திறந்து வைப்பாள் கண் கதவும். பேதையர்தம் வரிசையிலே பெண்ணாசை காரணவன் தேர்ந்தெடுப்பான் ஓர் அழகை சிற்றின்ப கதை படிக்க. கை நடுங்க மெய் நடுங்க கன்னிமையில் நின்றிருக்க பொய்க்காதல் கொண்டவனோ போதையிலே துகில் பறித்தான். பொய்க்காதல் சொல் பாருங்க, காதல பாடின கவிஞர் எழுதுறான். கை நடுங்க மெய் நடுங்க கன்னிமையில் நின்றிருக்க பொய்க்காதல் கொண்டவனோ போதையிலே துகில் பறித்தான். மஞ்சத்தில் மான் கிடக்க மதிகிழந்த காமுகனோ அஞ்சுகத்தை சுவைப்பதற்கு அணைக்கின்றான் ஒளி விளக்கு. போதை பெருக்கம் என புலங்களுடைய வெறியாட்டம் காம கலக்கம் அதில் கன்னிமையங்கி ஆடுகிறாள். இன்பம் கணநேரம் எல்லாம் முடிந்ததென்று 2 ரூபாய்கள் பேதையின் மேல் எடுத்தறிந்தான். தலைவிக்கு 100, இவள் தலைவிதிக்கோ 2 காட்சி. பூவை மிதித்த பின்னே காமுகனும் போய் ஒளிந்தான். அந்த பாடலை படித்து விட்டு அழுதிருக்க. பூவை மிதித்த பின்னே காமுகனும் போய் ஒளிந்தான். பூ அழுமோ? அன்று பூவை படைத்து விட்ட பூமியே தான் அழுமோ? கண்ணீரும் கம்பலையுமாய் கண்ணீர்கள் நிற்பதுவோ பிரமன் விதித்த விதி? பாவிகளை யார் காப்பார்? பரம்பொருளே பதில் சொல். பாவிகளை யார் காப்பார்? பரம்பொருளே பதில் சொல். தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ள சட்டிப்பானையா? அது தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ள சட்டிப்பானையா? வரும் தோளுக்கெல்லாம் மாலை போட கோவில் யானையா? கோவில் யானைக்கு எவ்வளவு ஒரு புனிதமான பிம்பம் இருக்கும். அதை உடச்சாங்க, குத்திய தூக்கி போட்டான். ஒரு யானையை வீழ்த்துவதற்கு அங்குசம் தேவையில்லை, கவிஞனின் பேனா முனை போதும். தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ள சட்டிப்பானையா? வரும் தோளுக்கெல்லாம் மாலை போட கோவில் யானையா? நல்ல வேளை கண்ணகிக்கு பெண்மகள் இல்லை. நல்ல வேளை கண்ணகிக்கு பெண்மகள் இல்லை. அந்த நாளாகிரி அருந்ததிக்கும் சந்ததி இல்லை. இருந்திருந்தால் இந்த நேரம் எந்த கோலமோ.
இருந்திருந்தால் இந்த நேரம் எந்த கோலமோ, அவர் 20க்கும் 30க்கும் அலைய நேருமோ. யாருக்காக அழுதான்? ஒரு கலைஞனுடைய கவிதை எங்க போய் நிக்குது பாருங்க. ஒரு நீண்ட கவிதை, திரைப்படத்தில் இடம்பெற்ற கவிதை. இந்த படம் நல்லா ஓடல, அது வேற விஷயம். ஆமா, அந்த கவிஞர் தன் சொந்த குரலையே அந்த கவிதையை, அந்த படத்தை வாசிச்சிருப்பார். டைட்டில் பின்னணி குரல் கவியரசு கண்ணதாசன் தான் போட்டுருப்பாங்க இந்த படத்துக்காக. அப்படி மனதில் பொங்கி பொங்கி தோன்றுகிற பாடல்களில் நிறைய சொல்ல வேண்டும் எனக்கு விருப்பம்தான். ஆனால் நிறைவாக அவரது நினைவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். அவர் போதையில் பாடியவர் அல்ல. தான் விரும்பிய பாதைகள் எல்லாம் பயணப்பட்டவர் அல்ல அவர். அப்படி ஒரு தோற்றம் அவருக்கு இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட விமர்சனங்களை பற்றி இருந்திருக்கலாம். ஆனால் தெளிந்த நல்லறிவு கொண்ட கவிஞன். தமிழின் கம்பனை, பட்டினத்தாரை, வள்ளுவனை, தமிழின் எல்லா முன்னோடிகளையும் கற்று தேர்ந்த பெரும் புலவர். அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அவர் முயன்று படித்து படித்து சொல்லுவாராம், கம்பனை எதிர்ப்பதற்காகத்தான் நான் கம்பனை படிக்க ஆரம்பித்தேன். கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன். எரிப்பதற்கான நியாயங்களை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றுதான் கம்பராமாயணம் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கம்பன் என்னை வென்றான். வென்றான் என்பது மட்டுமில்லை, நான் கம்பனிடம் தோற்றேன், சரணடைந்தேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஒரு 10 கம்பராமாயணம் பாட்டு பாடினா 50 சினிமா பாட்டு எழுதலாம்டான்ட்டு போயிட்டாரு. அதோட நிக்கல, கண்ணதாசன் கம்பனை உயர்த்தி பாடிட்டு போயிட்டார். ஆமா, 10,000 பாட்டு கவிதை சத்தாக எழுதி வைத்த கம்பனுக்கு இல்லை ஈடு, இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. உச்சமாக ஒரு செய்தி சொல்லி விடுகிறேன் நான் நிறைவாக. அரசவை கவிஞராக கவிஞர் வந்தார். இப்போதும் கூட சில பேர் சொல்லுகிறார்கள், எம்ஜிஆர் அவரை விலைக்கு வாங்கிவிட்டார், எம்ஜிஆர் அவரை உள்ளே ஈர்த்து கொண்டார். இல்லை, எம்ஜிஆர் தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தனக்கு எதிராக சிந்திக்கிற எழுதுகிற எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான தனி முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். சிலரிடத்தில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி வென்றது, சிலரிடத்தில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. கவிஞரை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர் தொடக்கத்தில் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் உள்ளும் புறமும் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். இந்த புத்தகம் இப்ப அச்சுல இல்லை. ஆமா, எங்கிட்ட இருக்கு. எம்ஜிஆர் உள்ளும் புறமும் ஒரு புத்தகம் எழுதினார் அவர். எம்ஜிஆரை அதற்கு மேல் எம்ஜிஆரின் மேக்கப்பை கலைக்க முடியாது, அப்படி ஒரு புத்தகம் எழுதினார். பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எம்ஜிஆரின் நண்பர்கள், கவிஞருக்கு நெருக்கமான பொது நண்பர்கள் தொடர்ந்து பேசி ஒரு கட்டத்திற்கு பிறகு முரண்பாடு இருந்த காலத்திலேயே ஒரு திரைப்படத்திற்கு கவிஞர் பாட்டு எழுத வேண்டாம் என்று எம்ஜிஆர் முடிவெடுத்து விட்டார். வேறு சிலர் தான் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி கொண்டிருந்தார்கள். ஸ்ரீதர் இயக்கிய ஒரு படத்தில், சிறுமி இயக்கிய ஒரு படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ஒரு பாடல், அந்த பாடலை அப்போது எம்ஜிஆருக்கு எழுதி கொண்டிருந்த எல்லோரும் எழுதுகிறார்கள். ஆனால் எம்ஜிஆருக்கு பாடல் பிடிக்கவில்லை. எம்ஜிஆர் தனக்கு பிடிக்காத பாடலை படத்தில் இடம்பெற செய்ய மாட்டார். அவர் அனுமதியோடு தான். பாடல் மட்டும் இல்லை, பாடுகிறவர்கள், நடிக்கிறவர்கள் எல்லாமே 5-6 பேர் எழுதுறாங்க, பாட்டு ஓகே ஆகல, அவர் நோ சொல்லிட்டே இருக்காரு. கடைசியில் விஸ்வநாதனும் ஸ்ரீதரும் பேசுறாங்க. விஸ்வநாதன் சொல்றாரு, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கி 2 பேருக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லையே அப்படின்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவிஞர்கிட்ட கேளுங்க, கவிஞர் சம்மதிக்கணும் ஐயா அப்படிங்க. நான் கவிஞர் நீங்கள் பேசிடுங்க, இவர்கிட்ட நான் பேசுகிறேன், நமக்கு நல்ல பாட்டு வந்தால் போதும் அப்படின்னு எல்லாம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணி ரகசியமாக கவிஞர்கிட்ட போய் ஸ்ரீதர் போய் கேட்டிருக்காரு. கவிஞர் கேட்டிருக்காரு, அவன் வேணான்னு சொல்லுவானே, அவன் வேணான்னு சொல்லுவானையா அப்படின்னு இருக்காரு. எனக்கு வேணும்,
சரி இந்தா வாங்கிட்டு போ எழுதி கொடுத்தார். பாட்டு வந்துருச்சு, எம்ஜிஆர்ட்ட வந்துருச்சு. ஆமாம், இன்னொரு பாட்டு வராங்க, பாட்டு நல்லா இருக்கு. யார் எழுதுனது? எம்ஜிஆர் கேட்குறாரு. விஸ்வநாதன் வாயை திறந்து சொல்லலை, அப்படி தயங்கிட்டு நிற்கிறாரு. கவிஞர் தானேயா? யாரு? எம்ஜிஆர் கவிஞர் தானேயா? ஆமாண்ணே, அவரை தவிர வேற எவனும் இப்படி எழுத முடியாது. விடிய கதை எழுது பாட்டை கொண்டு போய் கொடுத்தா எம்ஜிஆர் வாசிச்ச உடனே சொல்லிட்டார், இது கவிஞர் பாட்டு. ஆமாண்ணே, இருக்கட்டும். எப்படி கண்டுபிடிச்சி? வேற எவன் அப்படி எழுத முடியும்? அப்படித்தான் அந்த உறவு திரும்ப மறுபடியும் தெளிவாகுது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் அதை நெருக்கமாக்க எம்ஜிஆர் முயற்சி பண்ணுறாரு. கூப்பிடுறாரு. ஒரு 2-3 கட்டம் பேச்சுவார்த்தை, நெருங்கிய நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க. கடைசியில் கவிஞர் இணங்குறார். அதான் உண்மை. கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமாம். இன்னைக்கு சில பேர் எழுதுகிற மாதிரி கவிஞரை வாங்கிட்டு போயிட்டாரு, கவிஞரை உள்ளே வச்சு அடைச்சாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஆளோட கம்பீரமே வேறு. காமராஜ் கூப்பிட்டு நீ தண்ணி போட்டுட்டு மீட்டிங்கில் பேசுகிறதுனால எல்லாம் திட்டுறாயா, தண்ணி போடுறதுக்கு பெர்மிட் கார்டை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் மேடையில் பேசுகிற, காந்தி பேரை சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து குடிச்சிட்டு நீ போய் கவிஞர் வீட்டில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாப்பாடு காமராஜ் வீட்டுக்கு போகும். கவிஞர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ தண்ணி போட்டு பேசுகிற ஊர்லெல்லாம் திட்டுறாயா, வெற்றியா? ஆமாம். காங்கிரஸ்காரன் காடை கையில் வச்சுக்கிட்டு நீ எதுக்கே பெர்மிட் வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்க, வெற்றியா அப்படின்னா இன்னும் கவிஞர் சொன்னார், விட்டுறேன். நெசமா ஐயா அப்படின்னு காங்கிரஸ் மெம்பர்ஷிப்பை விட்டுறேன். ரொம்ப சிம்பிள். பெரியவர் ஒன்றுமே சொல்லலையா, அப்படியால் அவரை போய் ஒருத்தர் பாய்ட் லரேட் ஆகிட்டார். வீட்டு வாசல் அப்படி தான் எழுதியிருக்கு, அந்த வீட்டு வாசல் அப்படி தான் எழுதியிருக்கு, பாய்ட் லரேட். ஆஸ்தான கவிஞர் ஆகிட்டார். நிறைய இடங்களில் பாராட்டு விழா நடக்குது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். காரைக்குடியில் பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறது சாவனா கணேசன், கம்பன் அடிப்படி. விழா நடக்கிற இடம் கம்பன் மணிமண்டபம். கவிஞர் விழாவுக்கு வர ஒப்புக்கொள்கிறார். கவிஞருக்கு பாராட்டு விழா. அது எனக்கு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஆமாம், கவிஞர் வர்றார். ஆமாம், எல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. கம்பன் மணிமண்டபத்துக்கு ஒரு 15 அடிக்கு முன்னால் கார் நின்றுது. கவிஞர் வர மாட்டேங்கிறார். கவிஞர் காரை வச்சு கவிஞர் வர மாட்டேங்கிறார். என்ன ஏன்னு கேட்குறாரு. காரை விட்டு வர மாட்டேங்கிறாரு. இவங்க போய் கூப்பிடுறாங்க. காரை விட்டு இறங்கி சொல்கிறாரு, அது என்ன எழுதியிருக்கு மேலேன்னு கேட்குறாரு. உங்களை வரவேற்று தான், அதுதான் என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறாரு. கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனை வருகன்னு எழுதியிருக்கு. கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனை வருகன்னு எழுதியிருக்கு. ஓ, இந்த உலகத்தில் கவி சக்கரவர்த்தின்னா ஒருத்தன் தாயா, அது கம்பன் தாயா, அது கம்பன் தாயா, அதை கலட்டினா தாயா வருவேன் அப்படின்னா. சரி, இது என்ன பெரிய விஷயம், கலட்டிடுவோம் வாங்க, கலட்டு வர்றேன். அண்ணே ஏன்னு கொண்டு வந்து கலட்டணும்னே, நீங்கள் உள்ளே வாங்கண்ணே, நான் கட்டிடுவோம்னு. ஏன்னு கொண்டு வர சொல்கிறேன், அதை கலட்டு, அதுக்கு பிறகு தான் உள்ளே வருவேன் அப்படி. கவி சக்கரவர்த்தி என்று தன் பெயரை எழுதிய போது தனக்கு பொருத்தமற்ற புகழை யாருக்கு அது பொருத்தமானதோ அவருக்கு அல்லாது தான் போற்றி ஒரு மகாகவியின் கவி சக்கரவர்த்தியின் பெயரை தனக்கு தந்தபோது தனக்கு பொருத்தமற்ற புகழை நிராகரித்தவன் தான் புகழின் உச்சியிலே இருக்கிறான். பொருத்தமற்ற புகழை நிராகரிக்கிறவர்கள் புகழின் உச்சியில் எப்போதும் இருப்பார்கள். கவி சக்கரவர்த்தி என்கிற அந்த பட்டத்தை கம்பனுக்குத்தான் தருவேன், கீழே இறக்குங்கள் என்று சொன்னதாலே தான் அவன் கவியரசன். அதனாலே தான் அவனுக்கு 100ஆண்டு விழா. ஆமாம், அன்றைக்கு காரைக்குடியில் மணிமண்டபத்தில் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனை வருக என்று எழுதிய அந்த பதாகையை அவர் இறக்க சொன்னார். இன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் 100ஆண்டு விழா என்ற பதாகையை காவேரி மைந்தனோடு சேர்ந்து நாம் எல்லோரும் கட்டியிருக்கிறோம்.